அதிமுகவை பிளவுபடுத்தி தமிழ்நாட்டில் இரண்டாவது பெரிய சக்தியாக வர வேண்டும் என்பதே பாஜகவின் ஆசை என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் குருவிக்குளம் ஒன்றியத்தில் உள்ள இளையரசனேந்தல் உள்ளிட்ட 12 ஊராட்சிகளை தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஒன்றியத்துடன் இணைக்க அரசாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் அது குறித்து தொடர்ந்து கோரிக்கை வைத்ததாக துரை வைகோவுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய துரை வைகோ, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு அதிமுகவை பலவீனப்படுத்தும் முயற்சியை பாஜக தொடர்ந்து செய்வதாக குற்றம் சாட்டினார். அதிமுகவை பலவீனப்படுத்தி தமிழகத்தில் இரண்டாம் பெரிய சக்தியா வரணுங்கிறது பாஜகவுடைய ஆசை. அது இன்றல்ல நேற்றல்ல, தொடர்ந்து இன்றைக்கு அவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவை பிளவுபடுத்தி அது பிளவுபடுத்திட்டாங்க, ஏற்கனவே பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆனால் எடப்பாடி இன்னைக்கு அதிமுகவுடைய தலைவராக இருக்கிறாரு. இருந்தாலும் அதிமுக பலவீனப்பட்டு அதற்கு பதிலாக ஒரு மாற்று சக்தியாக பாஜக வர வேண்டும் என்கிறது அந்த இயக்கத்தோடையது. அதனால இதெல்லாம் நம்ம பார்க்கணும்.